வீர வசனம் பேசினார் திரு ஸ்டாலின். 2 ஆண்டுக்கு முந்தி மேட்டூருக்கு வந்து, எங்களுடைய மாவட்டம் மேட்டூருக்கு வந்து, நான் டெல்டாக்காரன், நான் உரிய நேரத்தில் டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்வதற்கு தண்ணீரை திறந்து விடன்னு சொல்லி தண்ணி திறந்து விட்டாங்க. நம்முடைய விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆஹா, டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய இந்த மண்ணில் பிறந்தாரா இல்லையா அது வேற விஷயம். இந்த மண்ணை சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் உரிய நேரத்தில் போய் நமக்கு தண்ணி திறந்து விட்டுருக்கிறார். ஆகா, நல்ல சரியான நேரத்தில் சாகுபடி செஞ்சு நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று அந்த குறுவை சாகுபடி செஞ்சாங்க. இறுதியா விளைகின்ற நேரத்தில் அறுவடை செய்கின்ற நேரத்தில் தண்ணி இல்லாத காஞ்சி போயிட்டு. நீங்க என்ன இருக்கணும், இன்னைக்கு கர்நாடக அரசுகிட்ட போராடி வாராடி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்று விவசாயிகளுடைய பயிரை காப்பாற்றி இருக்கணும். அந்த திராணி தெம்பு இந்த முதலமைச்சருக்கு இல்லை. சரி, ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். மறுபக்கம் இவர் என்ன 107 அடி தண்ணி இருந்ததையும் அந்த விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைன்னு விட்டுட்டார். அதனால பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காரணத்தினால அவர்கள் தண்ணி இல்லாமல் காய்ந்து பயிர் சேதமாகி பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிட்டாங்க. சரி, நஷ்டம் உள்ள பிறகு இன்றைக்கு பேரிடர் நிவாரணத்திலிருந்து கொடுப்பாங்கன்னா அதுவும் கொடுக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?